கேரளா லாட்டி வச்சு 1 லட்சம் ரூபாய் கையில வச்சு நிக்கிறோம். இந்த ஊர்ல வேற திட்டு பசங்க அதிகம். எவன்னா பணத்தை புடின்னு போயிட்டா என்ன பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற துட்டுக்கு ஒரு 10 ஆடை வாங்கி வளர்த்துற வேண்டியதுதான். வளர்த்து எப்போனா காசு ஆக்கிக்கலாம், அது நல்ல லாபம். ஆடி மாசம் வந்துச்சு, இனிமேல் மழை காலம். மழை பெய்ய உள்ள வந்து ஊத்து தண்ணி தொலைத்தலான்னு எப்பதான் அந்த கூரையை மாத்த போறேன். மாத்தலாம், ஓடு வீடும் கட்டலாம், மாடி வீடும் கட்டலாம். எல்லாத்துக்கும் பணம் வேணுமாடி. எல்லாரும் பணம் கையில வச்சுன்னா வீடு கட்டுறாங்க. எங்கன்னா கடன் உடம் வாங்கிதான் வீடு கட்டுறாங்க. வாங்கலாம், திருப்பி கொடுக்கணுமே. இல்லைன்னா 8 சட்டை கொஞ்சம் பழுக்கு கொடுப்பேன். அதுக்கு என்ன பண்ணுவா? யோ, அக்கம் பக்கம் வீடு கட்டுறாங்கல்ல, அங்க ஜல்லி கொட்டி வச்சுக்குது, அண்ணா அந்த கல்லு அடிக்க வச்சுக்குது, என்ன அந்த மண்ணு கொட்டி வச்சுக்குது. கொஞ்சம் வாரி அந்த கொட்டி அப்படின்னா கட்டி அந்த மழை நாள் என்னால இருக்க முடியாதுயா. எவனா ஒருத்தர் இழிச்சு வாய மாட்டினா அவன் கையில ஆட்டையை போடலாம். யோ, அதை பார்த்து ஒரு சேனை பண்ணி வருது, அவங்க கையில ஆட்டையை போட்டாயா? சேனை பண்ணியா? நம்ம பச்சைக்கிளியா? அவனே ஒரு பீனிக்கு பிடிச்சுவான், அவங்க கையில போய் ஆட்டையை போட்டுட்டாடியா? யோ, நீ சொன்ன மாரி அவன் பீனிக்கு பிடிச்சவனா எதுனா இருக்கத்தை உசார் பண்ணியா? அந்த தொண்டை மாடுகள் என்ன இருக்கு போகுது? வா போலாம். ஏய் பச்சைக்கிளியா, எங்க போய்கிறான்? கூப்பிட்டு வருதுங்க. என்ன நம்மளை பார்த்து ஒண்ணு வேகமா போறான்? ஒரு கால் துட்டு வச்சுட்டு போனோம். ஏய் பச்சைக்கிளியா, என்ன வரான்? டேய் என்னடா எங்களை பார்த்தோம் அப்படி பேய்ந்து ஓடுறா? நாங்கன்னா பேயா பிசாச்சு அவனை சாப்பிடுவோம். பேயாவது பரவாயில்ல. என்னடா பச்சைக்கிளி ஏதோ பெணாத்தீங்கிறான்? என்ன உடம்புக்கு சரியில்லையா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஏங்க பச்சைக்கிளி பாருங்க, துரும்ப அழிச்சு போய்க்கிறேன், உடம்பு தான் சரியில்லை பழுக்குதுங்க. தூள மாட்டேன் நிக்கிறான் அவன், அவனு போய் துரும்ப அழிச்சு போய்க்கிறேன். ஏக்கா எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வரேன். பாக்கெட்ல என்ன வச்சுங்கிறாயா? தட்டி பாக்குறாயா? பணங்கன்னு வச்சுங்கிறானா இன்னும் தெரியலையா? பாம்பு கொண்டு ஆமாண்டி அவன் தட்டினே தாண்டி போறான். அவனுக்கு பிச்சை படிக்காயா? ஏய் நீ என்ன சமைத்த பொண்ணா? நீயா பதறச்சு ஓடினேக்கிற, நான் கூப்பிட்டுனேக்கிறேன். இதுக்கு ரெண்டும் கூடாது பழுகுது. பணங்கத்தை எதுவும் மோக பிடிச்சிச்சிங்களா? ஏன் பச்சைக்கிளியா கூப்பிடு அப்படி ஓடுற? நாங்க சோத்துல வச்சா மீங்கிடுவோம். நீங்க சோத்த மாட்டோமா? மீங்க விட்டா ஆளை கொடுத்தா மீங்கிடுவீங்க. ஏய் பச்சைக்கிளியா, ஒரு 50,000 ரொம்ப அர்ஜென்ட்ரா. 10 பைசா வெட்டினாலும் பரவாயில்ல, 20 பைசா வெட்டினாலும் பரவாயில்ல, 5 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். யாருன்னா இதோட சொல்றா, எங்க பையன் வெளிநாட்டுல இருந்து அமைச்சர்ன்னு சொல்லிக்கிறான். 20 பைசா வட்டியா? 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் மாசம் வட்டி. ஆனா 5 நாள்ல தர்றாரு. பரவாயில்ல, இவருக்கே குத்து நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். என்ன பச்சைக்கிளியா ஓசிக்கிட்ட பார்த்தாக்கா நீயே வச்சுக்கிற காசு? நம்ம துட்டுன்னு சொன்னா இதுங்க நம்ம கிட்ட தான் ஆட்டிய போட்டுருங்க. ஊர்ல போய் யாருக்கிட்ட பேசி அவங்க துட்டுன்னு சொல்லி எங்கிட்ட குத்துடலாம். என்ன பச்சைக்கிளியா, நான் கேட்டுங்கிறேன் அப்படியே நின்னுங்கிறியா? 20 பைசா வட்டி 5 நாள்ல யாரு கொடுப்பாங்க 5,000? வேலைண்ணா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் வட்டி கொடுக்குறவரு, அவர்கிட்ட போனோன்னு வச்சுக்க. ஆனா கராரா கேட்பாரு. டேய் நான் தான் கரெக்டா தரேன்றேன், அவர் வெட்டி புச்சுக்கு தானே கொடுக்க போறாரு. 5 நாள்ல தரேன்னு சொல்லிடுறேன். ஒண்ணு என்ன? ஓ சரிண்ணா, நீங்க இங்கே இருங்க. அவர் என்ன மூட்ல இருக்கிறாருன்னு தெரியல, நான் போய் பேசி இட்டுன்னு வரேன். சரி போய் வா, நாங்க இங்கே நிக்கிறோம். யோ என்னயா அவன் வேற ஆளுகிட்ட வாங்கி கொடுக்குறான் வட்டிக்கு? ஏய் அவன் எங்கன்னா போய் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு என்ன? அவன் தான் மாட்டின்னு மூழ்கி போறான், நம்மனா திருப்பி கொடுக்க போறான். யாரை கூட்டின்னு வருது? நம்ம காசு அவன் காசுன்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் வாங்கி நீ ஏமாத்தினா நம்மள என்ன பண்றது? பேசாம இழிச்ச வேணா தான் யாருன்னா கூப்பிடணும். அமாவாசையை கூப்பிட வேண்டியதுதான். டேய் கதவை தோறடா பேபி நாய. டேய் எவ்வளவு நேரம் தான் உள்ள போய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்ன சொல்லிட்டா நீ அப்படியே உடனே கோச்சிட்டு உள்ள போயிட்ட? டேய் 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 இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்னு ஃபேன்ல துணிய மாட்டேன். டேய் வேணாடா டேய். என்ன மூஞ்சில ஆடிட்டு இருக்கிறான்? அட நாய, இதுக்குதான் நீ ஃபேன்ல துணி கட்டினியாடா? ஏன்டா மரத்துலயாவது துணி கட்டி ஆடிட்டு இருக்கலாம். இருந்தது ஒரு ஃபேன், அதையும் நெளிச்சிட்டியாடா? நான் திட்டினதுல எங்க ரோஷம் வந்துதான் நீ தூக்குப்பாட போட்டியான்னு நினைச்சிட்டா. டேய் டேய் பேபி கதவு தோடா. டேய் அமாவாசை, நானா கதவு தட்டிக்கிறேன்? டேய் பச்சைக்கிளி, உள்ள எனக்கு ஒரு வேலை இருக்குது. உன் தும்பு கையால ஒரே ஒரு அடி கதவு உடஞ்சிடும். உள்ள போய் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் நாளா ஆச்சே கதவு ஓடிக்க சொல்றா? அதான்டா எங்க அப்பன் பேபி மானங்கட்ட பையன் ஃபேன்ல ஊஞ்சல் கட்டி தொட்டில ஆடிட்டு இருக்கிறான்டா. ஏன்டா நான் அப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு நான் பேபி அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு வாயில விரல வச்சுட்டு வலுப்பு காட்டிட்டு இருக்கிறான்டா. தொட்டில் கட்டி வலுப்பு காட்டினுக்கிறானா? இன்னைக்கு அந்த நாயை உண்மையாவே நான் தூக்கு மாட்டி கொல்ல. என் பேரு அமாவாசை கிடையாதா? டேய் அந்த நாயை விட்றா, எப்போனா கொண்டுக்கலாம். முக்கியமான வேலை இருக்குது, அதை பண்றியா? துட்டு தரேன்டா அமாவாசை. துட்டு தருவியா? எவ்வளவு தருவ? டீக்கு டிஃபனுக்கு சேர்த்து ஒரு 50 ரூபா தருவியா? 50 ரூபாய்க்காரனா நீ? ஏன் அமாவாசை 500 ரூபாய் தரேன்டா. பச்சைக்கிளி, நீ உண்மையை தானே சொல்ற?
சோறா? டேய் வச்சு வச்ச சோத்தெல்லாம் எங்க அப்பன் தின்னுட்டான்டா. டேய் சோறுன்னா ஓகேன்னு அர்த்தம்டா. ஓகே நாத்துமா. சரி வா என்ன பண்ணு சொல்லு வா. 500 ஒண்ணுலடா அமாவாசை, வட்டிக்கு காசு கொடுக்க போறேன் ஒரு 50,000 ரூபாய். உன் காசுன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அதுக்கு வட்டி கேட்டு 5 நாள்ல 5,000 ரூபாய் கொடுக்குறாங்கடா. 5000 கிடைக்குமா? அப்ப மேல 10 ரூபா போட்டு குடுத்துற. யாருக்கு? வேற யாருக்கு? வட்டி கொடுக்க போறது எனக்கு தான். பாத்தியா துட்டு அதிகமா வருதுன்னு எப்படி கேக்குற? டேய் உனக்கு 500 ரூபாய் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப நான் சொல்றது மட்டும் செய். என்ன சொல்லு செய்யறான். டேய் உள்ளார சொல்லு வந்தனடா. அவ்வளவுதானே? சரி வா செய்யறான். சரி யார்கிட்ட பணம் கொடுக்க போறேன்? நம்ம வேலை இல்ல. எது வேலை? டேய் அவன் பச்சை தண்ணியில நெய் எடுக்கிற ஆளே வச்சடா. அவன்கிட்ட போய் பணத்தை கொடுக்குறேன்றா. அவன் கொடுத்தா திருப்பி தருவானா? அவன் கொடுக்கணும் நீ தான் கொடுக்கணும். ஏன்னா பணத்தை உங்ககிட்ட தானே கொடுக்க போறான். டேய் செவரு முக்கிய அவன் வெள்ளம் தின்னதுக்கு நான் வெள்ளை சூப்பணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. டேய் 500 ரூபாய் வேணுமா வேணாவா? 500 சரி வா ரிஸ்க் எடுக்கலாம் வா. A few moments later. ஏய் இவன் என்ன வட்டி கொடுக்கணும் இட்டு போறானா? அமாசி இட்டு வரான். அதானே அவனே ஒரு அண்ணகாவடி பையன். அப்பனும் அவனை ஏன்னா திருடி வட்டி கொடுறானுங்களா? டேய் வேலையை பார்க்கறான். சரி உனக்கு எப்படி அந்த துட்டு கிடைச்சது? டேய் அமாவாசை, டேய் மூஞ்சி இப்படி வச்சுக்காதடா. நைட் எனக்கு திடீர்னு தூக்கி போடுடா. விஷயம் என்னமோ அதை மட்டும் சொல்றா. எங்க ஆயா கேரளாவுக்கு டூர் போயிருந்துரா. ஆமா சொல்லிட்டு இருந்தேன் சிலுக்காயா. ஊர்ல இருக்கிற மொத்த கிழவனையும் ஏத்திட்டு மூணாருக்கு டூர் போனிச்சேன் அதானே? அது கேரளாவுக்கு டூர் போச்சு இல்ல, ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி எனக்கு அமுச்சு விட்டுச்சுடா மாப்பிள. அப்புறம் என்னடா ஆச்சு? கேள்வி செத்து போச்சு மாப்பிள. டேய் கேள்வி செத்துக்கு இல்லாம காசு தராங்க. அப்ப இப்படின்னா எங்க அப்பனை போட்டுருவா. டேய் அவசரப்படாத இருடா. சரிடா சொல்லி தரடா. அப்புறம் என்னடா நினைச்சே? எங்க ஆயா வாங்கி அமிச்ச லாட்டரி சீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் விழுந்துச்சு மாப்பிள. 1 லட்சமா? டேய் எங்க அப்பனு தான் இருக்கிறான். போற ஆனாலாம் பீடி தான் வாங்கி வைக்கிறான். இதே மாதிரி லாட்டரி சீட்டாவது வாங்கி இருந்தாவது நானும் லட்சாதிபதி ஆயிருப்பேன். பரவாயில்ல மாப்பிள்ள உனக்கு கிடைச்சா ஆயா மாரி எனக்கு ஒரு ஆயா. வேலை வேற பாக்குறான். ஏய் பச்சையிலையா என்னத்துக்கு போய் அமாசி இட்டு வரா? நான் வேலைண்ணா அமாவாசை கல்யாணத்துக்கோசம் துட்டு சேர்த்து வச்சுக்கிறான். கல்யாணம் தள்ளி போறதால அந்த துட்டு எல்லாருக்கும் வட்டி குத்துங்கிறான். ஏய் அப்பனு முள்ளியும் பச்சியா துட்டு சேர்த்து வட்டி கொடுறானுங்க. யோ நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்டா சாப்பாட்டு கூட வயிறுன்னு நீஸ் தண்ணி வாங்கி குடிப்பானுங்க. இப்போ வட்டி கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பாரு அப்பனும் புள்ளியும். ஏஜே நீச்சி தண்ணி நீங்க எங்களுக்கு குடுத்தீங்களா? மாட்டுக்கு வைக்கிற தண்ணியை கூட எடுத்துட்டு போய் திருடி குடிப்பீங்க. நீங்க எங்களுக்கு நீச்சி தண்ணி குடுத்தீங்களா? டேய் அமாவாசை வட்டி கொடுக்குற வரைக்கும் அமைதியாடுறா. ஏய் பச்சையிலையா என்ன கொசன்னு பேசிங்க? அது ஒண்ணும் இல்லைண்ணா, வட்டிலாம் கரெக்டா குத்துருவாரு. குர்றான்னு உனக்காக பேசுங்கண்ணா. நம்ம அம்மா சேர்ச்சடா வட்டி காசுல உடனே நின்று மாட்டானுங்க. ஆமாம்மா வாங்காத விட மாட்டாங்க, ரொம்ப மோசமானவங்க. ஏய் பச்சைக்கிளியா அவனுக்கு வெட்டி வாங்கி கொடுக்குற உனக்கு என்னடா லாபம்? நோ பாத்தியா நம்ம அண்ணா சேர்ந்து போய் கூட்டின்னு வந்து வட்டிக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா என்னையே கேட்குறா உனக்கு நல்லா பண்ண. யோ முதல்ல பணத்தை வாங்கியா அப்புறம் அவனுக்கிட்ட போய் ஏடா படம் பேசுங்கிற. நோ பணம் வேணுமா வேணாவா? ஓணும்பா எதுக்கு தான் உன்னை அமுச்சு வச்சா? அப்ப குறுக்கேள்வியில கேட்டுனுக்குறா. அமாசா பணம் நீ தான் கொடுக்குற, வட்டி நீ தான் வாங்கிக்கணும். டேய் குடினா வாங்கிட்டு அங்க இருக்க பணம் நீ தானே வச்சிருக்க. ஆமா இல்ல என்கிட்ட குத்து வச்சு எந்தா. என்னடியா அவன் தூட்டு இவன் தூட்டு எடுத்து கொடுக்குறான். ஓ 2 பேரும் இன்னும் பிளான் பண்றானுங்கயா. இப்போ முதல்ல பணத்தை வாங்குவான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உண்மை வெளியே வரும் பாரு. இந்த வேலை 50,000 இருக்கு. மாசம் வட்டி காசுலாம் கரெக்டா தந்துடணும். தந்துடலாம். போன மாசம் வெட்டிக்கு ஒருத்தன் வந்தான். நான் 60 எடுத்து 2 கிலோ தான் போட்டேன். என் மாட்டாட்டி என்ன பண்ண கரகல் எடுத்து டமாட்டமால மட்டமா வச்சுட்டான். அதோட வெட்டிக்கு வரவே வரல. பருவல்ல கீழே போட்டு அரைக்கண்டு செங்கல் தச்சுக்கலாம். டேய் வட்டி காசு வாங்க நான் போகல, நீயே போயிடு. வட்டி நான் வாங்கணுமா? பேச்செல்லாம் மாறக்கூடாது, வட்டி நீ தான் வாங்கி தரணும். எது 500 என்ன உசுர சொல்லிச்சா? ஏய் நம்மளால முடியாது. யோ வேலை அந்த பணத்தை குடியா. நான்லாம் ஒன்றுலாம் வட்டிக்கலாம் உள்ள குடியா. முதல்ல பணத்தை குடியா. என்ன துட்டு கேக்குறீங்க? இந்த வட்டி இதோட மாசம் ஊட்டாண்ட வரணும். நான் கரெக்டா குத்துருவேன். ஏய் அந்த 60 அப்படிதானே இருக்குது. ஆமா ஆமா மாசம் வட்டி நீ போய் வாங்கிக்கோ. என்ன இவன் போடுங்கிறான்? டேய் அமாவாசை மாசம் வீட்டாண்ட வா குடும்ப குத்து அனுப்புறோம். ஏய் இந்த 60 அப்படிதான் இருக்குது ரத்த கழுவாம. எது ரத்தம் கழுவமா இருக்கா? யோ அது என் காசு இல்ல, பச்சைக்கிளி காசு. இவனா வாங்கிக்கோ. ஏய் போட்டானு வாடி. டேய் அமாவாசை நில்றா. இதுக்கு எங்க கிளம்பிச்சே நான் வேலைண்ணா நில்றா. ஏய் வாடி. நில்லு. நோ நான் பணத்தை வாங்கிட்டு போயினுக்கிறேன். என் பணத்தை குண்ணா. உன் பணமா? நான் அமாசைகள் தான் துட்டு வாங்க. உன் பணம்ன்ற? நோ அது என் பணம் தானே. நீ வட்டி கொடுக்க மாட்டேன்னு தானே அவன் மூலியமா கொடுத்தேன். ஏய் நான் அவங்க கடை நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். அவங்க இதை வாங்கி போ. ஏய் வாடி போலாம். நோ குத்துனா. ஏய் அரங்கல் ஏறிய வித்து காட்டிங்க. ஐயோ
இதே மாதிரி காமெடி பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். இங்க விட தக்காளி, இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் ஒன்றும் சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க.